அப்படித்தான் ஒரு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு கிளம்புனாராம். வேட்டைக்கு போனால் மழை வந்தாலும் வருமே. சித்திரை வையாதிலையும் மழை வருது, பங்குனி சித்திரையிலையும் மழை வருது, ஆடி ஆவணிலையும் மழை வருது, கார்த்திகை ஐப்பதிலையும் மழை வருது. பருவநிலை மாறி போச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ மந்திரி ஒருத்தர் இருப்பாரா மன்னருக்கு கீழே. மன்னருக்கு எப்போதும் அந்த காலத்தில் மன்னராக இருக்கிற பூராத்துக்கு அறிவு இருக்காதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அதனாலதான் புத்தி சொல்ல மந்திரி ஒருத்தனை வச்சிருக்கேன். நான் சொல்லல, நம்ம இலக்கிய வரலாறுகள் சொல்லுது. அப்படின்னா மன்னருக்கு அறிவில்லாத போது அறிவு சொல்றதுக்கு மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாராம். அப்போ மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்கும்னு முன்கூட்டியே சொல்லணும். இப்போ மன்னர் வேட்டை கிளம்பணும்னா மந்திரியை கூப்பிட்டார். மந்திரியாரே வாங்க, நான் வேட்டை கிளம்புறேன், வானிலை எப்படி இருக்கு, மழை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவர் வான சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு மந்திரி சொல்றாரு மழை வராது, நீங்க போகலாம்ட்டார். இப்போ மன்னர் வேட்டை பரிவாரங்களோட கிளம்பி போறாரு. அந்த நேரத்தில் நம்ம விவசாயி ஒரு ஆள், வயசான ஒரு பெரியவர், தோளில் ஒரு மண்வெட்டி, கிழிஞ்ச கோவணத்தோட, தலையில் ஒரு கூடையோட, கையில் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அவர் சும்மா இருக்கக்கூடாது, மன்னரை பார்த்து நல்லது சொல்லுவோமே நினச்சிக்கிட்டு, மன்னா நீங்கள் போகாதீங்க இன்னைக்கு வேட்டைக்கு, அங்கே பாருங்கள் மேகம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுது, மழை வரப்போகுது, எனக்கு உறுதியாக தெரியுது, நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தார். ஆனால் மன்னர் கேட்பாரா, மந்திரி சொல்லிட்டார்ல, அதனால போய் உனக்குன்னு தெரியும்ட்டு போனார். மழை வந்துச்சு, நனைஞ்சாரு, அவசரப்பட்டு திரும்ப அவசரப்பட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. இப்போ மன்னருக்கு கொஞ்சம் சங்கடம், கொஞ்சம் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கலை, விவசாயி சொன்னா மழை வரும்னு அது நடந்துருச்சு, அது மகிழ்ச்சி. ஆனால் மந்திரி சொன்ன சொல்லு நடக்கலையே, அது வருத்தம். இப்போ விவசாயி ஆள் விட்டு கூப்பிட்டு இங்கே வாயா, நீ தான் சொன்ன நான் தடுத்து போக வேண்டாம்னு, நான் கேட்கல போனேன், ஆனால் நீ சொன்னபடியே மழை வந்துச்சே, உனக்கு எப்படி தெரியும் மழை வர்ற விஷயம்னு கேட்டார் மன்னர். விவசாயி சொன்னார், எங்களுக்கு என்னங்க தெரியும், நிலம் கிடந்தா உழுதோம், விதைச்சா விளைஞ்சா அறுத்தோம், நாங்கள்லாம் வெந்தய தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்கள் தலையில் ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. ஆமாம், கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படியா தெரியும்? அதுக்கு அஞ்சறிவு தானே. ஆமாங்க, நீங்கள் வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தனா? ஆமாம், அந்த கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு. சரி, கழுதை காது இப்படி நீட்டி இருந்தால் மழை வரும், அதை வச்சு தான் நானும் சொன்னேன்னு சொல்ல. மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்ச, ஏற்கனவே மந்திரி ஒருத்தன் இருந்தானா, அவனை தூக்கடான்னு தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். ஆமாம், மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு அப்புறம் என்னத்துக்கு மந்திரி? கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும், நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க. அதனால அநீதியால் கட்டமைக்கப்பட்ட இந்த நாடு, அதுக்கு துணை போகும் ஒரு கூட்டம். நியாயமா? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நாங்கள் தான் உங்களை எல்லாரையும் நல்வழி. என்கிட்ட கேனக்கு இருக்கீங்களா நாங்களெல்லாம் பார்க்க இல்லை, நான் கேட்குறேன், பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு என்ன கொடுமை நடக்குது. நான் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன், இளைஞர்களே மது போதைக்கு ஆளாகாதீர்கள். குழந்தையின்மை ஏற்படுது, மலட்டுத்தன்மை ஏற்படுது, அதனால் பல சிக்கல்கள் உருவாகுது. நாளைய தலைமுறையை வளர்க்க வேண்டிய நீங்கள் ரொம்ப பண்பட்டவர்களாக இருங்கள். இந்த உலகமே நம்மளை கண்டு பயந்துச்சு, இன்னைக்கு உலகமே நம்மளை கண்டு சிரிக்குது. அந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம். கீழடி ஆய்வு சொன்னது போல இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? சாராய போத்தலை தவிர வேற எதுவும் கிடைக்காது. அப்படி வரலாறு மாறிக்கொண்டே இருக்கே. அப்படி எடுக்கிற எல்லா தொல்லியல் துறையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் எழுதிடுவார், தமிழ்நாட்டில் எல்லா பேரும் மொத்த குடிகாரனா இருந்திருக்காங்க, எழுதி விட்டா என்ன ஆகுறது? வரலாறு மாறுமே, என்ன சொல்லும் என்பதை சிந்திப்போம்.